ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.4ல் இருக்கக்கூடிய தேர்டு சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், செக் வெதர் த கிவன் லைன்ஸ் ஆர் parallel ஆர் பெர்பெண்டிகுலர். இந்த ரெண்டு லைன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக ஆர் பெர்பெண்டிகுலரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம செகண்ட் சம்மில் பார்த்துருக்கோம். கண்டிஷன் பேரலாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டுக்குமான ஸ்லோப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வந்துச்சு? -1. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் -1 வந்தால் அது பெர்பெண்டிகுலர். ரெண்டு ஸ்லோப்புமே ஈக்குவல்னா அது பேரலல். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன். நான் அப்படியே கொஸ்டினை பார்த்து எழுதுறேன். ஃபஸ்ட்டு x/3 + y/4 + 1/7 = 0. அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 2x + 3 y/2 + 1/10 = 0. ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் என்னது? ஜென்ரல் ஈக்குவேஷன் ax plus by plus c equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு இருக்கான்னு பார்க்குறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா x 1/3 x/3 இது ax ஒன்றுமே இல்லை, 1/3 இன்ட்டு எக்ஸ் எழுதலாமா? x/3 1/3 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாம். y/4 1/4 இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாம். 1/7 = 0. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் ஏ, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் பி, சின்றது என்டையர் டேர்ம். ஓகேங்களா? ஸோ இது எழுதணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இதை எடுத்துருக்கேன். டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 1/3 ஏன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a = 1/3, b = 1/4, c = 1. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் திஸ் லைன் என்னது? m1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஓகேங்களா? ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுன்றது 1/3 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்றது 1/4. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவிஷன், இங்கே ஒரு டிவிஷன் இங்கே ஒரு டிவிஷன், இதை டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸ் அப்படியே எழுதிட்டேன். இந்த டிவிஷன் காமன் டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா கீழே இருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேங்களா? 1/4ன்றது அப்படியே தலைகீழியாக மாறிடும் 4/1 அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 4 4, 3 × 1 3. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லோப்பு ஃபஸ்ட் லைனுக்கான ஸ்லோப்பு -4/3. அடுத்தது செகண்ட் லைனுக்கான ஸ்லோப் அப்பமா. ஸோ இது இங்கேருந்து அப்படியே ஆரம்பிக்கிறேன். காமன் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை விட்டுட்டு மற்ற எல்லாமே என்னது? ஏ தான். ஸோ அப்போ ஸ்லோப்பு ஆல்ரெடி ஃபார்ம்லாம் எழுதியிருக்கிறேன். அதனால் டைரெக்டாக m2 எழுதுகிறேன். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, எக்ஸை விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? 2/3. ஓகேங்களா? இந்த எக்ஸை மட்டும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மீதி என்ன இருக்குது? எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 2/3. அதே மாதிரி ஒய்யை மட்டும் விட்டுட்டு ஒய்க்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 1/2 தான். ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி நம்ம வந்து x/3 1/3 இன்ட்டு எக்ஸு, y/4 1/4 இன்ட்டு ஒய்ன்னு எடுத்து 1/4 எடுத்தோம்லே அதே மாதிரி தான் ஒய்க்கு கீழே இருக்கக்கூடிய 2வை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்றப்ப 1/2ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த வழக்கம் போல் இங்கே ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் காமன் டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும்போது கீழே இருக்கக்கூடியது தலைகீழாக மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -2 × 2 4, 3 × 1 3. ஓகேங்களா? ஸோ m2 வந்து பார்த்தீங்கன்னா -4/3. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு இதையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா m1 -4/3, m2 -4/3. ஸோ m1 = m2 = -4/3. ரெண்டுமே -4/3. Therefore these equations are parallel. ஓகேங்களா? ஸோ ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்றத சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பேரலல் அப்படின்றதுக்கு தான் நீங்கள் ஃபுல்லாக எழுதணும்னா பேரலல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இதில் அடுத்து செகண்ட் டிவிஷன் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இது ஃபஸ்ட்டு டிவிஷன், செகண்ட் டிவிஷன் நெக்ஸ்ட் பார்ப்போம். செகண்ட் டிவிஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நான் எடுத்து எழுதுறேன். 5x + 23y + 14 = 0. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23. ஓகேங்களா? 23x - 5y + 9 = 0. ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதியாச்சு. நம்மளுக்கு தேவையான ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ax + by + c = 0. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லாம் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இதுக்கான ஸ்லோப்பு
ஸ்லோப் m1 ஈக்குவல் டு ஓகேங்களா? ஸோ 2ஆ பிரிச்சுக்கிறேன். இது இதுன்ட்டு. ஸ்லோப் m1ன்றப்ப மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஓகேங்களா? ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ m1 ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் 5. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது 23. ஓகேங்களா? ஸோ m1 ஈக்குவல் டு மைனஸ் 5/23. அடுத்தது இதே இது எடுக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் m2. ஸோ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ என்ன இருக்கும்? m2 வந்து மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்றது 23, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்றது என்ன இருக்குது? ஸோ மைனஸையும் சேர்த்து தான் எடுக்கணும். ப்ளஸ் இருந்தால் ஒன்றும் தேவையில்லை, மைனஸ் இருந்துச்சுன்னா மட்டும் கண்டிப்பாக -5 அப்படின்னு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா m2 ஈக்குவல் மைனஸ் பை ப்ளஸ்ன்னு மாறிடும். 2 மைனஸ், கீழே மேலே மைனஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ 3/5ன்னு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா m1 வந்து -5/23, m2 வந்து 23/5. ரெண்டு ஈக்குவல் கிடையாது. பட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா m1 இன்ட்டு m2 என்ன வருதுன்னு பாருங்கள். m1 வந்து இது இன்ட்டு m2ன்றது இது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும் 23 டிவிஷன் மேலேயும் கீழே இருக்கு, கட் பண்ணலாம். 5 இந்த 5ஐயும் கட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணால் எல்லாமே கட் ஆகிடுச்சுன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ -1. ஓகேங்களா? தேர்ஃபோர் m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. ஸோ ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணால் -1ன்றப்ப தேர்ஃபோர் தீஸ் லைன்ஸ் ஆர் இப்படி போட்டால் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபுல்லாக எழுதுறேன் பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நம்ம இருக்கக்கூடிய தேர்டு சம்மில் கூடிய செகண்ட் டிவிஷனும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை நல்லா இன்னொரு காமிக்க பாருங்கள். ஸோ இது வந்து செகண்ட் டிவிஷன் அப்படின்றப்ப இதை மட்டும் சொல்கிறேன். கொடுத்துருக்கதை நான் ax + by + c அப்படின்ற ஜென்ரல் ஈக்குவேஷனில் தான் இருக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்லோப்புக்கான ஃபார்முலாவை எழுதுறேன். ஸோ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா m1 ஈக்குவல் டு மைனஸ் போடணும், கண்டிப்பாக மறந்துடாதீங்க. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இந்த மைனஸ் எக்ஸுக்கா ஒய்க்கா அப்படின்லாம் கேட்கவே அவசியமே கிடையாது. எக்ஸுக்காக இருந்தாலும் ஒய்க்காக இருந்தாலும் என்டையர் டைமுமே மைனஸில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி வேணாலும் இல்லாமல் ரெண்டுக்கும் காமன் அப்படின்னு கூட சொல்லலாம். வர்ற ஆன்சரில் தனியாக இப்படி நடுவில் எழுதினாலும் சரி, இல்லை மேலே எழுதினாலும் சரி தான், தப்பே கிடையாது. ஓகேங்களா? வர்ற ஆன்சர் வந்து மைனஸ் அப்படின்றது கன்ஃபார்ம். கீழே மைனஸ் இருந்தாலும் மேலே மைனஸ் இருந்தாலும் நடுவில் மைனஸ் இருந்தாலும் ஆன்சர் வந்து மைனஸ் தான். ஓகேங்களா? ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால். ஓகேங்களா? ஒன்று கீழே மேலே மைனஸ் இருந்தால் அது ஆன்சர் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ்ன்றப்ப ஆன்சர் ப்ளஸ்ஸு. ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது ஒரே ஒரு மைனஸ் மட்டும், ஒன்று இங்கேயோ இல்லை இங்கேயோ இல்லை நடுவுலையோ இருந்துச்சுன்னா வர்ற ஆன்சர் நெகட்டிவ், ஆன்சர் மைனஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்றப்ப எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏ தான் இந்த 5, ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடியது 23. ஸோ இதுதான் வந்து m1. அதே மாதிரி ஸ்லோப் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருப்பேன். m2ன்றப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸுக்கு முன்னாடி 23 இருக்குது, ஒய்க்கு முன்னாடி -5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் இங்கே இருக்குது, ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸ் இது. 2 மைனஸ்ன்றப்ப ஆன்சர் ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா m1 m2 மல்டிபிள் பண்ணுனா என்ன வரும் பார்க்க போகிறோம். ஸோ இது m1 இது m2, m1 m2. ஸோ 5ஐயும் கேன்சல் பண்ணுறேன், 23 23 கேன்சல் பண்ணால் எல்லாமே கட் ஆகிடுச்சு, 1 தான். ஸோ மைனஸ் இருக்குது, -1. ஸோ m1ஐயும் m2ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் -1ன்றப்ப தீஸ் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் இது தான். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்ன்றது நம்புறேன். ஸோ அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம 4th சம் பார்ப்போம். ஓகேங்களா?